மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 57. அன்று இரவே செந்திலுக்கும் தளிருக்கும் முதல் இரவு ஏற்பாடு செய்திருந்ததால் செந்திலின் அறையில் கிண்டலும் கேலியுமாக அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தனர். திருமணமாகாதவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை என்றதில் கடுப்பாகி அமர்ந்திருந்தாள் சாம்பவி. அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சூர்யா. என்னக்கா, செம கடுப்பில் இருக்க போல? கல்யாணம் ஆனவங்க தான் உள்ள அலவுட்னு சொல்லிட்டாங்க. இந்த கவி அண்ணியும் லல்லி அண்ணியும் மட்டும் போகலாமா? விடுக்கா, அவங்க பெரிய பொண்ணுங்க. இன்னும் 2 மாசத்துல நான் காலேஜ் போயிடுவேன். நானும் பெரிய பொண்ணு தான். வாயின் மேல் கை வைத்து சிரித்தான் சூர்யா. சிரிக்காதடா எரும மாடு என்றாள் கடுப்பாக. ராத்திரியே கிளம்பணுமா? ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாமே மாப்ள? தங்கமணி புவனேஷிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இல்லத்த, எக்ஸ்ட்ரா லீவ் எதுவும் போடலை, அதான். நீங்கள் வேணும்னா சரண்யாவை 2 நாள் வச்சிருந்து அனுப்புங்க என்றான் அவன். பயப்புள்ள பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்க எப்படி பிளான் போடுது பாத்தியா என்றான் சூர்யா பவியின் காதோரம். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியபடி அமர்ந்திருந்தாள் அவள். அப்போது செல்வம் உள்ளே வர, என்னடா அந்த பையனை பத்திரமா வீட்டில் விட்டுட்டியா என்றார் சண்முகம். ம். அப்பா, என்ன பேச்சு, என்ன துருதுருப்பு என்றார் சங்கரி. உன் பொண்ணை விடவா அத்தை என்று கிண்டலாக கேட்டாள் சாம்பவி. அவளை முறைத்தார் சங்கரி. அத்தை, உண்மை ஊருக்கே தெரியும் என்று சூர்யா கூறியதும் அவரும் சிரித்து விட்டார். அப்போது செந்திலின் அறையிலிருந்து எல்லோரும் சிரித்தபடி வந்தனர். அண்ணா, பூ கொஞ்சம் மிச்சம் இருக்கு, ரூம்லேயும் டெக்கரேட் பண்ணிடலாமா என்றாள் செல்வத்திடம் சரண்யா கிண்டலாக கண்ணடித்து. அவன் எப்போதும் போல் ஒரு சிறு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு சென்று விட்டான். எப்பவும் அண்ணனுக்கு ஒரே ரியாக்ஷன் தான். அது மனசில் என்னதான் நினைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டி மலரு, உன்கிட்டையாச்சும் மனசு திறந்து பேசுமா பேசாதா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நல்லா இருக்கிறவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி குழப்பிக்கிட்டு என்றான் புவனேஷ். என்ன பண்ணேன் நான்? சாதாரணமாக தான் கேட்டேன் என்றாள் கோபமாக. சும்மா இரு சரண்யா, சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி கோபமாக பேசுகிற அதட்டினார் தங்கமணி. அம்மா, எல்லார் முன்னாடியும் நான் என்னவோ சண்டையை இழுத்து விடுறவ மாதிரி சொன்னா எனக்கு கோபந்தான் வரும் என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள். எல்லோரும் சங்கடமாக புவனேஷை பார்த்தனர். எதுக்கு எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க? எனக்கு பழகிடுச்சு என்றான் அவன் சிரித்து கொண்டே. ஆமா அண்ணா, உங்களுக்கு பழகிடுச்சு. அன்னைக்கு தான் நீங்கள் எல்லார் முன்னாடியும் அவங்கள விட்டு கொடுக்கறது இன்னும் பழகலை போல என்றாள் மலர் பட்டென்று. அதில் புவனேஷின் முகம் மாறியது. அதை கண்டு சிவலிங்கம் மலரை முறைத்தார். செல்வம் மாமா மனசில் இருக்கிறத என்கிட்ட வெளியில் காட்டுதோ இல்லையோ, எங்கேயும் என்னை விட்டு கொடுக்காது என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று விட்டாள். புவனேஷின் முகம் இறுக்கத்தை தழுவியது. அவளை பற்றி தான் தெரியும் இல்லை மாப்ள, பட்டுன்னு பேசிடுவா, மனசில் எதையும் வச்சுக்காதீங்க என்று சமாதானம் செய்தார் சண்முகம். சமையல் அறைக்குள் நுழைந்தவளிடம் காஃபியை நீட்டினார் தங்கமணி. ஐயோ, என் அத்தை எனக்கு ஆசையாக காஃபி போட்டு கொடுக்குது என்று சொல்லி சிரித்தாள். அப்படியே ஒன்று போட்டேன்னா உனக்கு வேணும்னா நீ போட்டு குடி, இது செல்வத்துக்கு போட்டேன், எடுத்துக்கிட்டு போய் கொடு. அடடா, இது அதை விட சந்தோஷமா இருக்கே என்றவள் சட்டென்று அவரை அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து தேங்க்ஸ் என்று விட்டு வாங்கி கொண்டு சென்றாள். அவள் செயலில் அவர் சின்னதாக திகைத்தார். என் பையனுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லையா என்ன? ஏன் இப்படி பேசுகிறா என்று மனதிற்குள் வருத்தம் கொண்டார். செல்வத்தை தேடிச் செல்ல அவன் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான். இந்தா மாமா, உன் அம்மா உனக்காக ஆசையாக போட்டு கொடுத்துருக்கு என்று அவனிடம் நீட்டிவிட்டு அவன் மடியிலேயே எப்போதும் போல் அமர்ந்து கொண்டாள். ஒரு கையால் அவளை இறுக்கி பிடித்து கொண்டு மற்றொரு கையால் காஃபியை வாங்கி பருக ஆரம்பித்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மலர். நீ குடிச்சிட்டியா? இல்லை என்பதாக தலையசைத்தாள். போய் குடிச்சிட்டு வா என்று கையை விலக்க அவளோ அவன் கையை பிடித்து தன் பக்கமாக திருப்பி அந்த டம்ளரில் இருந்த காஃபியையே ஒரு வாய் பருகினாள். புன்னகைத்தான் அவன். போதுமா? இன்னொரு வாய்? வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தாள். குடித்துவிட்டு அவன் டம்ளரை வைத்துவிட மெல்ல அவன் நெற்றியை பிடித்து விட்டாள். அவன் விழிகள் விரிந்தன. என்ன என்பதை போல் புருவம் ஏற்றி இறக்கி கேட்டாள். எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனே மாமா, உன் முகத்தை பார்த்தே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன்னு. நான் முகத்தில் எதையுமே காட்ட மாட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு, எனக்கு இல்லை. அவன் மகிழ்ச்சியாக இரு கையால் அவளை அணைத்து கொண்டான். மெல்ல எக்கி அவன் நெற்றியில் முத்தம் கொடுக்க அவன் சுகமாக கண்களை மூடிக்கொண்டான்.
மீண்டும் சில நிமிடங்கள் அவனுக்கு பிடித்துவிட அவன் அமர்ந்த வாக்கிலேயே உறங்கிப் போனான். அவன் உறக்கம் கலையாதவாறு மெல்ல அவன் கையை விலக்கிவிட்டு அவனிடமிருந்து விலகியவள் தலைவலி தைலத்தை எடுத்து மென்மையாக தடவினாள். டியூப்லைட்டை அணைத்துவிட்டு சிறிய விளக்கை ஒளிர விட்டுவிட்டு அவன் செல்போனையும் எடுத்துக்கொண்டாள். ஓசைப்படாமல் கதவை தாழிட்டு விட்டு கீழே வந்து விட்டாள். புவனேஷும் சரண்யாவும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கிளம்பினர். செல்வத்திடம் சொல்வதற்காக கேட்க அவன் உறங்குவதாகவும் தான் சொல்லிக் கொள்வதாகவும் கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அண்ணி, பையில சுண்டக்காய் வத்தல் வச்சிருக்கேன், ஞாபகமா அண்ணனுக்கு கொடுத்து விடு. அவருக்கு பிடிக்கும்னு 2 நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரிடி அண்ணா, அண்ணி மறந்தாலும் ஞாபகமா நீங்க கேட்டு வாங்கிட்டு போங்க. அவன் புன்னகையோடு தலையசைத்தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 பேரும் சண்டை போட்டுக்க கூடாது. டேய் பசங்களா, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரி மலரு. சரிதான் போடி பெரிய மனுஷி. சரண்யா மலரின் தாடையில் இடித்தாள். மலரையே பார்த்து கொண்டிருந்தான் புவனேஷ். என்னண்ணா அப்படி பார்க்குறீங்க? இல்லை, என் கல்யாணத்தப்போ ரெட்டை ஜடையும் கவுனுமா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அது எங்கன்னு பார்த்தேன். ஆ, இன்னும் அப்படியே இருக்குமா? அந்த பொண்ணு வளர்ந்துடுச்சு என்றாள் மெல்லிய வெட்கத்தோடு. அதைத்தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் சிரித்து கொண்டே. எல்லோர் முன்பும் அவள் அப்படி பேசியதில் அவள் மேல் வருத்தம் இருந்தாலும் இதோ இப்படி வந்து ஆசையாக வழி அனுப்புகையில் அவனுக்கு வருத்தம் மறைந்துதான் போனது. அந்நேரம் பேசிய பேச்சுகளை அப்படியே விட்டுவிட்டு அவளும் சாதாரணமாகவே நடந்து கொண்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவே சரண்யாவாக இருந்தால் அந்த பிரச்சனையை 1 வாரத்திற்காகவாது இழுத்துச் சென்றிருப்பாள். சிறிய பெண் இவளுக்கு இருக்கும் முதிர்ச்சி கூட ஏன் சரண்யாவிற்கு இல்லை என்று வருத்தம் கொண்டான். யார் அவனுக்கு புரிய வைப்பது? கணவன் தனக்கு பக்கபலமாக இருந்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் பெண்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள் என்று. அவனுக்கு புரியும் ஒரு நாள் வரும். இல்லை, செல்வம் புரிய வைப்பான். அவர்கள் சென்றதும் சிறிது நேரத்தில் சிவலிங்கம் செல்வத்தை அழைக்க மலரின் கையில் இருந்து அவன் செல்போன் ஒலித்தது. என்ன மாமா? அவரிடம் வந்து மலர் கேட்டதும், அவன் போனை நீ வச்சிருக்கியா? அவன் எங்க என்றார். மாமா தலை வலிக்குதுன்னு தூங்கிட்டு இருக்கு மாமா. அவனை எழுப்பு போ. கொஞ்ச நேரம்தான், எழுந்து வந்துடும் மாமா தன்மையாகவே பதிலளித்தாள். சரி, பந்தல் நடேசன் வந்திருக்கான், எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டு வந்து சொல்லு. பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கூறினார். நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லுங்களேன். வந்தவனை வெறும் கையோடு அனுப்ப முடியுமா? சரி மாமா, அவர் ஒரு கணக்கு கொண்டு வந்திருப்பார்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து வரவு வச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு மாமா கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்களேன். இதுக்காக அவன் இன்னொரு தடவை வரணுமா? சொல்லி பாருங்க மாமா, நீங்களே ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அவருடைய பொறுமை பறந்தது. அப்படி என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? கொஞ்ச நேரத்தில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா போய் தூங்க வேண்டியது தானே? கோபமாக கேட்டார். மாமா சொல்லுச்சேன்னு உங்ககிட்ட கோபப்படாமல் பொறுமையாக இவ்வளோ நேரம் பேசினேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. நான் அவரை எழுப்ப மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கோபமாக சொல்லிவிட்டு மலர் செல்ல இறுகிய முகத்தோடு நின்றிருந்தார் சிவலிங்கம். அவர் மனதில் ஆற்றாமையும் ஏழாமையும் சூழ்ந்து கொண்டது. உறக்கம் கலைந்து செல்வம் எழுந்தபோது மணி 7 என்று காட்டியது. அவசரமாக எழுந்து தன் செல்போனை தேட அது அவன் பாக்கெட்டில் இல்லை. அவன் இதழில் புன்னகை அரும்பியது. முகம் அலம்பிக் கொண்டு வெளியில் வந்தான். பார்வையால் வீட்டை அளந்து கொண்டே படியில் இறங்கினான். சங்கரி, தங்கமணி, அமுதாவோடு சேர்ந்து மண்டபத்திற்கு எடுத்துச் சென்ற பொருட்களை எல்லாம் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மலர். முட்டி போட்டு எட்டி எட்டி ஒவ்வொரு பொருளாக எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைத்து கொண்டிருக்க அவள் இடுப்பில் சொருகியிருந்த அவனுடைய செல்போன் கண்ணில் பட்டது. எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக அவளிடம் சென்றவன் ஒரு கையால் அவளின் வலது பக்க இடுப்பை இறுக்கி பிடித்து மற்றொரு கையால் இடது பக்க இடுப்பு புடவையில் இருந்த தன் செல்போனை வேகமாக எடுத்தான். திகைத்து விழித்த அவனை பார்த்தாள் மலர். அவளை விட அவன் செயலில் மற்றவர்கள் இன்னும் அதிகமாக திகைத்தார்கள். அவனோ யாரையும் கண்டுகொள்ளாமல் போனில் வந்திருந்த அழைப்புகளை ஆராய்ந்து கொண்டே நடந்தான். சில அடிகள் நடந்தவன் திரும்பி மலரை பார்க்க அவள் இன்னும் திகைப்பாக அவனைத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன என்பதை போல் புருவம் ஏற்றி இறக்கியவன் கண்ணடித்து ஒரு பக்கம் மீசையை முறுக்கியபடி சென்று விட்டான். அவன் செயலில் மலர் எச்சில் கொட்டி விழுங்க மற்றவர்களின் வாயோ பெரியதாக திறந்து கொண்டன. அக்கா, நம்ம செல்வம் அண்ணனா இது? சூர்யா சாம்பவியிடம் கேட்க, அதே சந்தேகந்தாண்டா எனக்கும் என்றாள். அவளும் இமைகளை சிமிட்டாது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.